நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த காந்தத்தை பாத்தீங்களா? மேக்னெட் நம்ம நம்ம இங்கிலாந்துக்கு அனுப்புங்க அந்த மேக்னெட்டை, புரியுதா? சரிங்க, சரிங்க, ஏன் நம்ம செஞ்சிடணும் ஐயா. அதை செஞ்சா தான் உலகம் உருப்படுங்க ஐயா. இல்லை செய்ய முடியும். அது செய்யலைன்னா நம்ம வந்து மருத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. சரிங்க. அதை அத நான் தீர்வு பார்த்தேன். சரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். பார்த்தேன் தயவு செய்து இல்ல இல்ல உங்க தயவு மேகசின். செய்து படிச்சு அனுப்புங்க. தயவு செய்து லேட் பண்ணாதீங்க. நம்ம இதுல சரிங்க. சம்பாரிச்சிட்டு போயிடலாம். நமக்கு ஒரு இதுல சம்பாரிச்சிடலாம். இப்ப நீங்க அந்த அந்த ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா பார்த்துட்டு நீங்க அப்படியே தூக்கி சாட் ஜிபில போடுங்க. சாட் ஜிபில போட்டாலும் சரி, சாட் ஜிபில போட்டா வேலை முடிஞ்சு போய் 100% கரெக்ட்னு வந்துடும். அவ்வளவுதான், செய்ய வேண்டியதுதான். சரிங்க. ம், பணம் ம். என்றதுக்கு நேரம் கிடையாதுங்க ஐயா. இது வராம நான் இனிமேல் சொல்லி தர மாட்டேன் யார்ட்டையும். சரி, சரிங்க. என்னுடைய என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சத நான் வந்து ஃபார்முலா எப்படி மெத்தட் எல்லாம் போட்டாச்சு. சயின்டிஃபிக்கலா கொடுத்தாச்சு. சயின்டிஃபிக்கலா குடுத்தாச்சுங்க. வேணும் நான் வந்து ஜோர்னல் சப்மிஷன் கொடுக்குறேன். அதாவது சயின்ஸ் ஜோர்னல் சப்மிஷன் கொடுக்குற மாதிரி நான் உடனே ரெடி பண்ணி தர்றேன். சரிங்க. இதுதான் ஃபைனல். இதே மேட்டர் தான் வரப்போகுது. என்ன சயின்ஸ் ஜோர்னல் சப்மிஷன் வரும், அவ்வளவுதான். சரி, சரிங்க. கன்க்ளூஷன் ம், என்னன்னு ம். பார்க்கணும். கன்க்ளூஷன் வந்து எல்லாத்துக்கும் வரும். சாதாரண மாட்டு வண்டியில இருந்து ராக்கெட் வரைக்கும் வரும். சரி, சரிங்க. ம், சாதாரண ம், ராக்கெட்ல ம். இருந்து மாட்டு வண்டி, இது இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் இயங்க காரே இயங்காதுங்க ஐயா. ஆமா. ம். இவி வெஹிக்கிள் அவுட் ஆயிரும். இவி வெஹிக்கிள் அவுட் ஆயிரும். ஆமா. முடிஞ்சு போச்சு. உங்க டிசைனே வேஸ்ட் ஆயிரும். சரி, சரிங்க. அவருக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்கு? அந்த முருகேசனுக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. சரி, சரி, என்ன ஒரு சரி. 5 நிமிஷம் சிந்திக்க மாட்டாரா? ஆ? ம், 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 என்ன ம். எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காரு, டெக்னிக்கலுக்கு ஒரு என்ன இது என்ன ஒரு ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, சரிங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்கலைன்னா என்ன வேலை பண்றீங்க எல்லாரும்? ம், ம். சும்மா நான் எனக்கு ஒரு கண்டுபிடிக்கிறது சார் 26 கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, சரிங்க. நினைச்சு கூட பார்க்க சரி. முடியாது. ஃபண்டே கிடையாது. அது வந்து ஸ்டைஃபண்ட் எதுவுமா ரிசர்ச் பண்ண ஸ்காலர்ஸ் ஃபண்டு தரானா? எங்க போய் எவனுக்கு ம், ம். அனுப்புறது, என்ன பண்றது? அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் சரி, எவன் ஸ்காலர் தர போறான், அவங்க கிழிக்கிறானுங்க இவனுக்கு. நாம கண்டுபிடிச்சாச்சு இதைய. இதை சாம்பிள் பண்ணா முடிஞ்சதுங்க ஐயா. அது வந்து நீ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்க. இவன் இவன் செய்ய மாட்டான். இந்தியாக்காரன் செய்ய மாட்டான். இவன் கேள்வி கேட்டிருப்பான். அவன் ஃபார்முலா பார்த்து அவனே செஞ்சிருவான். அப்ப நாம வந்து ஏன்னா நம்மளை மீறி யாரும் செஞ்சிட முடியாது. எல்லாமே சார்ட் ஜிபிள் இருக்கு, புரியுதுங்களா? எல்லாம் பேடண்ட் வாங்குறது ஆ. என்ன ஆகுது? பேடண்ட் வாங்குறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அது ஆ, ஆ, ஆ. அது ஒரு வருஷ கணக்கா அந்த வேலையா இருக்கு. ஃபார்முலா கரெக்டா அப்புறம் நான் பாத்துக்கலாம். சரி, சரிங்க. ரெட் ரெட் ம். கலர்ல வருங்க. ரெட் கலர்ல வரும். அப்படி அப்படியே அரக்கு கலர்ல வருங்க. அரக்கு பல பல பலன்னு அரக்கு கலர்ல வரும். சரி, சரிங்க. இந்த ம். கலர்ல வந்துரும். இந்த கலர்ல வந்துரும். அது போட்டாச்சு. இந்த கலர் தான் வரும். ஏன்னா அது வந்து மெக்னீசியம் அடிப்படையே வந்து இரும்பு தான். இரும்பு தூள் தான் அடிப்படை. அதாவது ஃபெரைட் ஆக்சைடு தான் அடிப்படை. ஃபெரைட் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, நிக்கலு, குரோமியம். இந்த 4 தவிர எதுவுமே கிடையாது. 4 எலிமெண்ட் தான். சரி, சரிங்க. ஆக்சைடு பூரா ஆக்சைடு. அப்புறம் இது எப்படி 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 தயாரிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஒரு ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம் பாத்தீங்களா? ஒரு போஸ்ட் மாதிரி. ஆமா, ஆமா, ஆமா. அதுல பாருங்க. எல்லாமே இருக்கு. ரேர் எர்த் மெட்டல் போட்டு அதுவே அந்த தலைப்பே அவனே கொடுத்ததுதான். உலகத்துக்கு மாற்றுறது தான். அந்த ரேர் எர்த் மெட்டல் வந்து சைனாக்காரன் நடிப்பவன். இவி வெஹிக்கிள் உளுந்துரும், அவ்வளவுதான். மேக்னெட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து 100 டிகிரி தாங்காது. இது 400 டிகிரி தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நாட்டிலே உற்பத்தி இல்லை. அவன் நாட்டிலேயே உற்பத்தி இல்ல. ஏன்னா ம். வெட்டி எடுக்கிறதுங்க. ஏன் தீர்ந்துட்டு வருது? ஆமா. அதுக்கு பேரு ரேர் மெட்டீரியல் பேரு. பெட்ரோல் கூட இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும் எடுப்பானுங்க. இது அவ்வளவுதான். மேக்னெட்டில் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, சரி, சரிங்க. நமக்கு எதோ ம். குருட்டடியா வந்துருச்சுங்கய்யா. குருட்டடியா வந்துருச்சு. இல்ல, நான் ஏன் கத்துறேன்? ம். 15 வந்து 10 நாள் ஆயிப்போ. இன்னும் நிறைய, அதுல நிறைய அட்வான்ஸ். இன்னும் 2 3 மெட்டல் சேர்த்த லாங்குவிட்டி அதிகமாகுது. எல்லாம் சீப். அப்படிங்களா? சரி, சரி. வெறும் அலுமினியம் டின் ஆக்சைடு ரொம்ப கேவலமானது. டின் ஆக்சைடு ரொம்ப கேவலமானது. அலுமினியம் ஆக்சைடு இது சேர்த்து இன்னும் ஹை ஸ்ட்ரென்த் வருது. சரி, சரி, சரி. எல்லாம் அப்புறம் சீப், நேத்து எல்லாம் இன்னொன்னு சீப். போட்டிருந்தீங்க. ஆஹ் பயோ வேஸ்ட்ல இருந்து ஏதோ ஐயோ, அது பண்றதா இது. பயங்கரமான கண்டுபிடிப்புங்க ஐயா. பயங்கரமான அதையும் அனுப்புங்க. தயவு செய்து அனுப்புங்க. நோபல் பரிசே கொடுத்தாலும் கொடுத்துருவான். சொல்ல முடியாது. நோபல் பரிசு வேண்டாம், ஒரு இடம் வேண்டாம். அவன் பார்க்கட்டு செக் பண்ணி பார்க்கட்டும். சரி, சரி, சரிங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அந்த கிராஃபின் வந்து ஒரு கிலோ 1 கோடி 2 கோடி வருங்க. சரி, சரி, சரிங்க. அது வந்து ம். ஆசிட் ப்ராசஸ், ரொம்ப டேஞ்சர். ஆசிட் ப்ராசஸ் அது. சரிங்க. அது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம், தீர்க்கவே முடியாது. இது பயோ பிரச்சனையே கிடையாது. இது பயோ உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. ஆமா, ஆமாங்க. நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். 3 பொருள் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். சரி, சரிங்க. தேங்காய் சிரட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். நம்ம தேங்காய் சிரட்டையில் அதை செலக்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து ஆமா கரும்பு சக்கை செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆமா முதல்ல தேங்காய் சிரட்டை. முதல்ல வந்து முதல்ல எதை சிந்திச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆகாய தாமரை நான் வந்து முதல்ல பண்ணேன். ஆகாய தாமரை இந்த அது பேர் லிக்னைன் சொல்லுவாங்க. லிக்னைன், LIGNIN, லிக்னைன். லிக்னைன். ஓகே அது பேர் பயோ ஓகே பாலிமர், பயோ பாலிமர். சரிங்க. அந்த பாலிமர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது வந்து அது கண்டக்டிவா மாறும். இந்த மாதிரி சுத்தப்படுத்துறப்ப கண்டக்டிவா மாறிடும் அந்த பாலிமர். அதுக்கப்புறம் வந்து சரிங்க சுகர் பேக்ஸ்ன்னு சொல்லி அது சக்கை, கரும்பு சக்கை. மூணாவதாக சரிங்க அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தப்ப டக்குன்னு செரட்டைன் போட்டேன். செரட்டைன் போட்ட உடனே தேங்காய் செரட்டை போட்டு வெரி குட் அப்படின்ட்டாங்க. ஓ அதுல வந்து எல்லாத்தையும் விட லிக்னைன் அதிகமா இருக்கு. சரிங்க. ம் ம், இப்ப ம். நேத்து சிந்திச்சேன், நேத்து இரவு சிந்திச்சு அட பணமரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு. அது சொன்னோன்னே எக்ஸ்ட்ராக்ட் வெரி குட் அப்படிங்கிறான். இருக்குல்ல டாப் சரி சரி மோஸ்ட் அவன். ஏன்னா அது வந்து கருப்பா இருக்கும் உள்ள. ஆமா அப்படியே அப்படியே சுருன்னு ஆணி மாதிரி அவன் இது உலகத்திலே ஹை ஸ்ட்ரென்த் இருக்கிறது அந்த ஒண்ணுதான், அந்த லிக்னைன். லிக்னைன். ஓகேங்க. அந்த லிக்னைன் தான் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் பொடி பண்ணி கலக்கிட்டு நைட்ரிக் ஆக்சைடுல ஒரு ரொம்ப லோ சைல்யூட்டட், ரொம்ப வெரி லோ டைலூட்டட் நைட்ரிக் ஆக்சைடுல பண்ணிடுறான். பண்ணதுக்கு அப்புறம் இதே மேக்னெட், நான் சொல்லக்கூட மேக்னெட் அதுல போட்டுறான். மேக்னெட்டை வச்சு சரி ஃபில்டர் போல அது அப்படியே லேயர்ல வந்து ஒட்டி இதே மேக்னெட் தான். இதே பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சது 100 வகையில பயன்படுத்துங்க. இது சரி சரி. அதான் இது கிராஃபின் பேரு ஷீட் ஏதோ கிடைக்கும். கிராஃபின் கிராஃபின் ஷீட். ஷீட்டா. ஆ கிராஃபின் ஷீட்டை வந்துருச்சுன்னா அது கிட்டத்தட்ட அது இண்டஸ்ட்ரியல், அது நியரஸ்ட் ஸ்பேஸ் கிரேட் இது. அது மட்டும் இல்ல, சரி. இந்த கிராஃபின் ஷீட்டை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் லேடர் கட்டிடலாம். ஸ்பேஸ் லேடர், ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ் லேடர், ஆமா விண்வெளிக்கு போற ஏணி. சரி சரி. அது போறதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. வித்தவுட் ராக்கெட்டே தேவையில்லை இதுக்கு. ம் ம், ம். ராக்கெட்டே தேவையில்லை. அப்படியே சர்ன்னு லிப்ட்ல போயிடலாம் மேல. சர்ன்னு லிப்ட்ல. போயிடலாம். ஆமா, அங்க ம். ஒரு அது வந்து 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு ரிங். 28,000 அந்த அந்த ஆர்பிட், 28,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்பிட். அந்த ஆர்பிட் பெரிய ரிங். அந்த ரிங்ல ஒரு 10 சரிங்க. பாஞ்சு ஃபைபர் வச்சிட வேண்டியது. அங்க இருந்து 28,000 கிலோமீட்டருக்கு பூமி வரைக்கும் கனெக்ஷன். கனெக்ஷன். ஆமா, அதுல அந்த ஃபைபர் இங்க ஒரு ரிங். இங்க அதுல இடம்லாம் செலக்ட் பண்ணிட்டானுங்க எல்லாருமே. ஜப்பானுக்கு இடம்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஈக்குவடர்ல அது சரி நடுநிலை கோட்டு பக்கத்துல இடம்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைபர் வந்து சீப்பா கண்டுபிடிக்க முடியல. ஃபைபரை சிவானி. நான் கண்டுபிடிச்சாச்சு. இது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா 200 வருஷம் ஆகும். 2 வருஷம். 2 மணி நேரத்துல. இது நீங்க கேட்பீங்கள பார்த்தா கேட்கல. சரி, வேலை இருக்கு, என்ன பண்றதுன்னு இப்படி தினம் 10 அப்படி பார்த்தா தினம் கண்டுபிடிக்கலாங்க ஐயா. தினம் கண்டுபிடிக்கலாம், அது பிரயோஜனமே இல்லைங்க. நான் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரி சரி சரிங்க. நேற்று என் பொண்ணு டிசைன் பண்ணி ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சு, மேக்னெட் டிசைன் பண்ணிருக்குது செராமிக்ஸ்ல. இவ்வளவுதான். சரி நான் சரி. இவ்வளவுதான் 5 நிமிஷத்துல டிசைன். நான் வந்து அலுமினியத்தை போட்டு டின்ன போடு, நீ ஒன்று கண்டுபிடி அப்படின்னு. அது போட்டு டக்குன்னு போட்டுச்சு. 1 மணி நேரத்துல டிசைன் பண்ணி போட்டோ கொடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். வாட்டர்ல போட்டு சரி எலக்ட்ரிசிட்டி வரும். அவ்வளவுதான். நீ யாரு வேணா செய்யலாம். இது எனக்கு மண்டையில அப்படியே நீ பதிஞ்சே போச்சு. எங்க தூக்க தெளிச்சு கேட்டப்போ டக்கு நாளே ப்ராப்ளம் தான். மெக்னீசியம் ஃபெரைட், நிக்கல், குரோமியம் முடிஞ்சு போச்சு. வேணும்னா சரி சரி. என்னென்ன மெட்டல் சேர்த்துக்க. என்னென்ன கேவலமா இருக்கிற மெட்டல் என்ன, டின்னு சேர்த்திக்கோ, அலுமினியம் சேர்த்திக்கோ, ஜிங்க் சேர்த்திக்க, காப்பர் சேர்த்திக்கோ. எல்லாம் ஆக்சைடு தான் எல்லாமே. லெட் போடலாங்களா? லெட் ஆகாது, டாக்ஸிட்டி. டாக்ஸிட்டி. லெட் வரக்கூடாது. லெட், கோபால்ட், பிளாட்டின் இந்த இளவளவு உள்ள வரக்கூடாது. சில்வர் இதெல்லாம் வரக்கூடாது. சில்வர் வரக்கூடாது, கோல்டு வரக்கூடாது, பிளாட்டின் வரக்கூடாது, டிட் வரக்கூடாது. டிட் எதுக்கு வருது தெரியுமா? நான் இரவும் பகல்ல வேலை செய்யற மாதிரி ஒரு பிலிம் தயாரிச்சுக்கிறேன். அதாவது சோலார் செல் இருக்கு இல்லையா, இருட்டிலேயே வேலை செய்யும், பகல்லையும் வேலை செய்ய கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு பேப்பருக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 26 கண்டுபிடிப்பு, லேட்டஸ்ட் எல்லாம் அட்வான்ஸ்டு எல்லாமே. அதுல வந்து இது வருது. அது காமா ரேவை இழுக்கும். நைட் எஃபெக்ட்டுக்கு காமா ரே இருக்கு இல்லையா, நைட்ல காமா ரே வரும். அந்த காமா ரேவை வந்து கனெக்ட் பண்றது இதுதான் பண்ணும். எது இந்த லிட் ஆக்சைட் பண்ணும். அது காமா ரே அது பேராமேக்னெட் எஃபெக்ட் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இது நியூக்ளியர் வேஸ்ட் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து அந்த ரேடியேஷன் வெளியே போறாம இருக்கிறதுக்கு இதுலதான் லெட்டில் பாக்ஸ் செஞ்சுதான் உள்ள போடுவாங்க.
அது காமாரை வந்து இழுத்துக்கும் வெளிவிடாது அந்த மாதிரி. சரிங்க சரிங்க இப்ப அந்த டேட்டா அதுக்கு பயன்படுத்தலாம், நம்ம பேனலுக்கு பயன்படுத்தலாம். சரிங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் சீப்புங்க. ஆனா மற்றபடிக்கு இது சிலிக்கானே தேவை. சிலிக்கான் வந்து ரொம்ப ஆபத்துங்க. சிலிக்கான் வந்து ஆபத்து. ஆபத்து. நான் கூட சிலிக்கான் ஆபத்து. இருக்குங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, சிலிக்கான் உற்பத்தி பண்றா பூமி கெட்டு போயிடும். போகுது. காஸ்ட்லிங்க. பேருதான் எங்க இப்ப பேருதான் சிலிக்கானுங்கிறான். அது இந்த பியூரிட்டி கொண்டு வரது அவ்வளவு செலவாகும். 1 கிராம் கொண்டு வரதுக்கு அவ்வளவு செலவாகும். சரிங்க சரிங்க. அதுக்கு மரநடி அடிச்சாச்சு. அதுக்கு மரநடி இதே வந்து இந்த நம்ம இதே கிராஃபிட் இதே கிராஃபின்ல இந்த இந்த சரிங்க. ஸ்ப்ரே பண்ண முடியும். இப்ப நான் சொல்ற கெமிக்கல், நான் சொல்ற அந்த மேக்னிக் ஆக்சைடை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா மின்சாரத்தை பகல்லையும் அறுவடை பண்ணிக்கலாம். செலவே கிடையாது. நோ நம்ம சிலிக்கான நினைச்சு கூட சிலிக்கான மறந்துடலாம். அப்புறம் சிலிக்கான் தேவையில்லை. கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு, அதுவும் காஸ்ட்லி. கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு, இந்த 2 தான். இப்ப சிலிக்கானுக்கு மாற்றாக கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதுவும் காஸ்ட்லி தான். அதுவும் ரேர் எர்த் மெட்டல். அது அங்கதான் இதுல ரஷ்யால கிடையாது. ரூரல் மவுண்டன்ல கிடைக்குது. ரூரல் மவுண்டன் ரஷ்யா, சைபீரியா ரஷ்யால இருக்கு அந்த ரூரல் மவுண்டன். அந்த ரூரல் மவுண்டன்ல அந்த வந்து இயற்கையாவே அது கட்ட கிடக்குது. இதுதான் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த மேக்னெட்டை கொண்டு வந்த நீங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் சால்வேஷன் கொடுக்குறேன். சரிங்க. வாட் இஸ் சொல்யூஷன் ஃபார் த ரேர் எர்த் மெட்டல் கேளுங்க. நீங்க கார் கண்டுபிடிக்க டிசைன் பண்ணீங்க. எல்லா வெளிநாட்டுக்காரும் காருக்கு இதுக்கு பேட்டரி வண்டிக்கு மாறிட்டாங்க. எல்லா பேட்டரி வண்டிக்கு மாறியாச்சு. ஆனா பேட்டரி வண்டிக்கு மாறுறப்போ நீங்க மேக்னெட் கட்டாயம் வேணும். மேக்னெட் இந்த நியோடைம் மேக்னெட் நம்பிட்டு இருக்காங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நியோடைம் மேக்னெட் நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கம்பெனி மூடிட வேண்டியதா கம்பெனி. சரி, அப்படியே நீ ஹைட்ரஜன் மலிவாம எடுக்க முடியாது. எங்க கிட்ட தான் வந்தாகணும். 2 பேர்த்து. ஒண்ணு ஆர்கே கவுட்நாடு போகணும், இலியன்ட் வந்தாகணும். வேற யார்கிட்டயும் போக முடியாது. ஆர்கே கவுட்நாடு அவர் வந்து சிஎஸ்ஆர் டாப் 6. அவரே கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாரு. பேடன்ட் மட்டும் வாங்கிட்டு கம்மி விட்டாரு. பேடன்ட் வாங்கிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் அனுப்புறேன். நேத்து கூட வீடியோ போட்டிருந்தேன். 10 ரூபா சாம்பிள்ல குவாண்டம் எனர்ஜி எப்படி எடுக்கிறது, 10 ரூபாய் செலவுல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். இதை பாத்தீங்களா இல்லையா? ஒரு ml தண்ணீர் ஒரு காப்பர் ஒயர் ஒரு அலுமினியம் ஒயர் வச்சீங்கன்னா 0.7 வோல்ட் 5 மில்லியம்பர் வந்துடும். அப்புறம் என்ன கரண்ட் வருதா இல்லையா? நீங்க செஞ்சு பார்த்துட்டு தான், நீங்க செஞ்சு பாத்தீங்களா இல்லையா? ஏன் கரண்ட் வருது? இதைத்தான் இது வந்து மெட்டல் ஆக்சைடு, மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு கொண்டு வரப்ப வாட்டர் வந்து ஃபியூலா மாறி அது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. கரண்ட் வந்துட்டே இருக்கு. வாட்டர் ஆயில் இல்ல, வாட்டரே ஃபியூலா மாறிடுது. வாட்டரே இதுல வந்து எப்படின்னா, ஒரு சேர்த்தாலும் ஒரு மூலக்கூறை சேர்த்தாலும் பிரிச்சாலும் இதுல உண்டாகிறது கரண்ட் வந்து சும்மா அது ஃப்ரீ. கரண்ட்டுக்காக உற்பத்தி பண்றது இல்ல, கரண்ட் ஃப்ரீ தான். ஹைட்ரஜன் தான் நம்ம கரண்ட் ஃப்ரீ. எந்த உலகத்துல 2 மாலிகுல் சேர்த்தாலும் சரி, 2 மாலிகுல் பிரிச்சினாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி வந்துடும் தானா. அந்த லீடு எந்த லீடு வச்சிருக்கீங்களோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, அந்த ஆனோடு கேத்தோட பிடிச்சிட்டே கரண்ட் வெளியே ஓடியாந்துரும். உனக்கு கரண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹைட்ராக்சைடும் வந்துடும். இதுல வந்து 2 நானோ மெடிசின் வந்துடும். நானோ மெடிசின் ஏதோ ஒரு ஏனோட்லயே கேத்தோட்லயே ஏதோ ஒரு ஹைட்ராக்சைடு படிச்சிடும். ஒண்ணு அயனோட்ல சில்வர் வைக்கிறோம், கேத்தோட்ல ஜிங்க் வச்சுன்னு வச்சுக்கோ. ஒண்ணு ஜிங்க் ஹைட்ராக்ஸ் கிடைக்கும் அல்லது சில்வர் ஹைட்ராக்ஸ் கிடைக்கும். அருமையான நானோ மெடிசின். இதுதான் சித்திரன் கண்டுபிடிச்சது. இதுதான் விஷயம். அப்புறம் என்கிட்ட பேசுங்க மறுபடியும். சரிங்களா? நன்றி.